ஹாய், இன்றைக்கி சட்டுன்னு வீட்டில் 5 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேன் கேக் எப்படி செய்து பார்க்கலாம். அதுவும் எக்லெஸ் பேன் கேக். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை வாழைப்பழம் நல்லா பழுத்தது ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன துண்டாக மிக்ஸி ஜாரில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடர் அன்ஸ்வீட்டன் எடுத்துருக்கேன் ஹர்ஷீஸ்து. அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இங்கே இனிப்புக்காக ஆர்கானிக் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெல்லமோ இல்லை தேனோ இல்லைனாக்கா ஒயிட் சுகரோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதை சேர்த்துக்கு அப்புறம் நான் அப்புறமா பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா, நான் இங்கே பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் பால் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் தான். அது அரைக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சைடில் நீங்கள் அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைக்கா மாவு ஒட்டிக்கும். சைடில் எடுத்து விட்டு பால் தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அது ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் வரணும், கட்டியாக வரக்கூடாது. இப்போ நாங்கள் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும். அந்த பதத்துக்கு வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு சைடில் ஒரு தவா மேலே நம்ம நெய்யோ இல்லைனாக்கா வெண்ணெயோ போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் ஒரு ஒன்றரை கரண்டி சின்ன கரண்டியில் 1.5 கரண்டி ஊற்றிக்கோங்க. மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடாதீங்க, ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. அது அப்போ தான் பேன் கேக் கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு நெய்யோ இல்லை வெண்ணெயோ பிடிச்சா அது மேலே சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதை ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் ஓட்டையாக பபிள்ஸ் வர மாதிரி அது ஸ்டார்ட் ஆகும் மாவு மேலே. ஸோ அந்த டைமில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 2 பக்கமும் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு, அப்போ வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சைடில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்கை சேர்த்துக்கலாம். ஹனி, சாக்லேட் சிரப்பு, எந்த சிரப் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஹனி சேர்த்துருக்கேன். என் சின்ன பிள்ளைக்கு ஹனி பிடிக்கும், அதனால் ஹனி சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எதெல்லாம் சேர்த்துக்கலாம், சாக்லேட் சிரப்பும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை சேர்த்து வேணால் நட்ஸ் கூட ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.